இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா டாப் 10 பெஸ்ட் வெப் சீரிஸ் இன் தமிழ் டப். அதுக்கு முன்னாடி உங்கள் எக்ஸை மறக்க முடியலன்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற வெப் சீரிஸ் மட்டும் பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு அவங்கள மறந்து நிம்மதியாக இருப்பீங்க. மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடிக்கடி வீடியோ போட்டு நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எப்பயாவது வீடியோ வரும், அதில் பெல் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். என் லிஸ்ட்டில் 10th பிளேஸில் இருக்குது மிஸ் மார்வல். இதை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும், ஒரு வாட்டி பார்க்கலாம். இதுக்கப்புறம் இந்த மார்வல்ஸ்னு சொல்லி ஒரு மூவி வந்திருக்கும், அதில் மிஸ் மார்வல் நடிச்சிருப்பாங்க. அது படம் கேவலமாக இருக்கும். அது அவ்வளோதான், டைம் முடிஞ்சது. இப்போ நான் சொன்னதை பார்த்து உங்களுக்கு பிடிக்கலன்னா போய் மூன் நைட்டு பார்த்துருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். என் லிஸ்ட்டில் 9th பிளேஸ் பிடிச்சிக்குது வெனஸ்டே. இதோட கதை என்னன்னா, சூப்பர் பவர்ஸ் இருக்கிறவங்களாம் ஒரு ஸ்கூலில் போய் சேர்ப்பாங்க. அந்த ஸ்கூலில் நடக்கிற யார் யார் கொலை பண்ணுறாங்க அது கண்டுபிடிக்கிறது தான் இது ஒரு கதை. சீசன் 1 2022 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. 8 எபிசோடு இருக்குது, ஒரு வாட்டி பார்க்கலாம். நான் இந்த வெப் சீரிஸ் யாருக்காக பார்த்தேன்னா, ஈனெட்னு ஒரு கேரக்டர் வரும், அந்த கேரக்டருக்காக தான் இந்த வெப் சீரிஸை பார்த்தேன். நீங்கள் அவங்களுக்காக பார்க்குறீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் லிஸ்ட்டில் 8th பிளேஸ் பிடிச்சிக்குது ஸ்குவிட் கேம். முழு மனசோட நாங்கள் வரவேற்கிறோம். இந்த கதையில் என்னன்னா, பணம் இல்லாதவங்க கையில் ஒரு சின்ன கேம் விளையாடினா நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்லி ஒரு கேம்குள்ளே கொண்டு போவாங்க. நம்ம சின்ன வயசுல விளையாடின அதே விளையாட்டு தான். அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் தோத்தா சாவுதான்னு. கடைசியில் யார் சாவாமல் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லி காட்டுறது தான் சீசன் 1 கதை. சீசன் 2ல ஹீரோ அப்படியே அந்த கேம்குள்ளே போய் கேம் நிறுத்தினாங்க இல்லையான்னு சொல்லி காட்டுறது தான் சீசன் 2 கதை. ஆனால் சீசன் 1 விட சீசன் 2 நல்லா இருக்கும். இந்த கேம்ஸை ஏற்கனவே விளையாடி இருக்கேன். அப்புறம் கடைசி சீசன் 3 ஜூன் 27 வரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு யார் யார் வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகுது ஒன் பீஸ். சீசன் 1 2023 ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. 8 எபிசோடு இருக்குது. இதோட கதை எனக்கே முழுசாக தெரியல, மேபி அனிமி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது லைவ் ஆக்ஷன் மூலிமா எடுத்துக்கிறாங்க. இப்போ ஏன்டா இந்த லிஸ்ட்டில் 7வது இடத்துல வச்சுக்கிறீங்க கேட்டால், சீசன் 1 பார்க்க நல்லா இருந்துச்சு, அதான் நீங்களும் பாருங்க சொல்லி இந்த லிஸ்ட்டில் வச்சுக்கிறேன். பயங்கரமானவங்க. ஆமா எனக்கு தெரியும். என்ன ஏன் போட்டோ காணும்? என் லிஸ்ட்டில் 6th பிளேஸ் பிடிச்சிக்குது செக்ஸ் எஜுகேஷன். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம். இதோட கதை எப்படி உங்ககிட்ட சொல்ல போறேன்னு எனக்கே தெரியல. பதில சொல்றா. ஓட்டிஸ்னு ஒரு ஹீரோ இருப்பாரு. அவங்க அம்மா செக்ஸ் தெரப்பி டாக்டரா இருந்து காசு சம்பாதிப்பாங்க. Hey, I've seen this one. This is a classic. நான் ஜீன் பேசுறேன். உங்க ப்ராப்ளத்தை சொல்லுங்க. அவங்க கிட்ட இருந்து அவங்களுக்கே தெரியாம அவங்களோட ஐடியாஸை யாருக்கும் தெரியாம ஹீரோ கத்துக்குன்னு இவன் ஸ்கூல்ல தனியா ஒரு கிளினிக் ஓபன் பண்ணி காசு சம்பாதிப்பா. இதான் கதை. இந்த வெப் சீரிஸ் பார்த்தா இது மாதிரி ஸ்கூல் எங்கேயாவது இருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம் சொல்லி எதிர்பார்ப்பீங்க. வாய்ப்பில்லை ராஜா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் 18 பிளஸ் சீரிஸ் தான். 4 சீசன் இருக்கு. வீட்டில் யாரும் இல்லாத மாதிரி பாருங்க. இல்லைன்னா என் லிஸ்ட்டில் 5th பிளேஸ் பிடிச்சிக்கிது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். இதோட கதை என்னன்னா, நம்ம உலகம் மாதிரி பேரலா அப்ஸ் அண்ட் டவுன் மாதிரி இன்னொரு டைமென்ஷன்ல ஒரு உலகம் இருக்கு. தடுக்க முடியுமான்னு தெரியல. அந்த உலகத்துல வாழ்ற மான்ஸ்டர்லாம் நம்ம உலகத்துல வந்து பெரியவங்க சின்னவங்க கடத்தின்னு போய் கொல்லுது. எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அது என்ன மான்ஸ்டர், எப்படி நம்ம உலகத்துக்கு வருதுன்னு 4 சின்ன பசங்களும் ஒரு சூப்பர் பவர்ஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணும் சேர்ந்து கண்டுபிடிச்சு கொல்றது தான் 4 சீசனோட கதையே. இந்த முறை ஜெயிப்போன்னு எனக்கு தோணல. இதுல 5th சீசன் வேற வரப்போகுது. இதுல ஸ்டீவ்னு ஒரு கேரக்டர் செத்துருவான்னு சொல்றாங்க. யாரு ஸ்டீவ் ஃபேனா இருக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என் லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்குது மணி ஐஸ். எப்பவும் ஒரு தீபம் அணையறதுக்கு முன்னாடி தான் பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க. ஆனா ஆட்டமே இனிமே தான் தொடங்க போகுது. இதோட கதை என்ன, பேங்க்ல கொள்ளடிக்கிறது தான். அதுவும் நம்ம ஊர் பேங்க் மாதிரிலாம் இருக்குது. ராயல் மின்ட் ஆஃப் ஸ்பெயின் சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பேங்க் இருக்கும். அந்த பேங்க்ல இருக்கிற பணத்தை எப்படி கொள்ளடிக்கிறது தான் இதோட கதையே. அதுவும் பேங்குக்குள்ள இருக்கிற பணத்தை தூக்கின்னு போக மாட்டானுங்க. இவனுங்களும் புதுசா பணத்தை ரெடி பண்ணி தூக்கின்னு போவானுங்க. இதோட கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இதில் பிடிச்ச கேரக்டர் யாருன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிக்காத கேரக்டரும் மறக்காம கமெண்ட்ல சொல்லியே ஆகணும். என் பேரு டோக்கியோ.
ఎందుకు నీకు ఏసు పట్టుకొచ్చి இதுல எனக்கு பிடிக்காத கேரக்டர் டோக்கியோன்னு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணால தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். சி அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? பணத்தை கொள்ள அடிச்சாங்களா, அவ பாய் ஃப்ரெண்டோட ஜாலியா தீவுல இருக்கிறத விட்டு எனக்கு போர் அடிக்குது, வேற நாட்டை சுத்தி பார்த்துட்டு வரலாம் சொல்லி இது தனியா கிளம்பி போய் அங்க போய் சும்மா இல்லாம அவ பாய் ஃப்ரெண்டோட போன்ல பேசி போலீஸ்காரன் ட்ராக் பண்ணி பாய் ஃப்ரெண்ட் மாட்டிப்பான். அப்புறம் அவ பாய் ஃப்ரெண்டுக்கு சித்திரவாதம் கொடுப்பாங்க. அப்படியே ப்ரொஃபஸருக்கு தெரிஞ்சு டீம் அப் பண்ணி அப்படியே யுனியன் பேங்க் கொள்ளடிக்கிறதுக்கு ஓடுவானுங்க. என்னாடி வேணும் உனக்கு இப்ப சொல்ல. படம் காட்டினது போதும். உனக்கு ஒரு ஆஃபர் வச்சிருக்கேன். அது நீ எத்துக்கு சொருகும். என் லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல இருக்குது த பாய்ஸ். அதனால தான் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இதோட கதை என்னன்னா, சூப்பர் பவர்ஸ் இருக்கிறவங்க தானே நம்ம சூப்பர் ஹீரோன்னு நினைப்போம். உங்க கோவத்தை காட்டுங்க. ஆனா சூப்பர் பவர்ஸ் இருக்கிறவங்க தான் வில்லனுங்களே. அந்த வில்லனுங்கள மிகப்பெரிய பவர்ல இருக்கிறது தான் ஹோம்லேண்டர். இந்த வில்லனை சூப்பர் பவர்ஸ் இல்லாதவங்களாம் ஒன்று சேர்ந்து எப்படி கொலை பண்ண போறோன்னு காட்டுறது தான் இதோட ஃபுல் கதையே. இங்க இல்லாம செய்ய முடியாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் 18+ சீரிஸ் தான். கேர்ள்ஸ் மட்டும் தயவு செஞ்சு இது மட்டும் பார்த்துடாதீங்க. ஏன்னா ரொம்ப வியர்டான சீன்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இனிமே இங்க எல்லாமே நாம தான். இந்த வெப் சீரிஸ் பார்த்தவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எந்த சீன் ரொம்ப வியர்டான சீன்னு. ஏன்னா பார்க்க போறவங்க கொஞ்சம் உஷாராச்சு இருப்பாங்க. இது எனக்கு நல்லதா படல ஆஷ்லி. உனக்கு ஒண்ணும் தெரியாது ஆஷ்லி. இதை கண்டிப்பா பார்த்தாங்கன்னு நினைச்சீங்கன்னா என்ன மாதிரி டிவில மட்டும் போட்டு பார்த்துடாதீங்க, இல்ல ரொம்ப வருத்தப்படுவீங்க. நாங்க அதிகாரத்தை எதிர்த்து சண்டை செய்ய வந்திருக்கோம். கதை இப்படி போகுதா? என் லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல இருக்குது லோக்கி. காலத்தால நான் இழுக்கப்படுறேன். கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும். நம்ம லோக்கிய வில்லனை தானே பார்த்துருப்போம், ஹீரோவா பார்த்தது இல்லைல்ல. இந்த வெப் சீரிஸை பாருங்க, கண்டிப்பா ஹீரோன்னு நம்புவீங்க. எனக்கு தெரிஞ்ச மார்வல்ல வந்த வெப் சீரிஸ்ல லோக்கியும் மூன் நைட் மட்டும் தான் பெஸ்ட்னு சொல்லுவேன். மற்றபடி எல்லாமே ஒரு ஆவரேஜ் தான் சொல்லுவேன். அதால கண்டிப்பா இந்த வெப் சீரிஸை பார்த்தே ஆகணும் சொல்லுவேன். கடைசியில ரொம்ப எமோஷனலா ஒரு சீன் வரும். கண்டிப்பா இந்த வெப் சீரிஸை பார்த்துருங்க. என் லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்குது கேம் ஆஃப் த்ரான்ஸ். இதோட கதை என்னன்னா, இரும்பு சிம்மாசனத்துல யார் உட்கார போறாங்கன்னு சொல்லி காட்டுறது தான் இதோட ஃபுல் கதையே இருக்கும். இதுல உங்களுக்கு சில பேரை பிடிக்காம கூட போவேன். ஏன்டா இவெல்லாம் உசுரோட இருக்கிறாங்க கூட நினைப்பேன். இவெல்லாம் சித்திரவதை பண்ணியாச்சு சாவடிங்கடா கூட நினைப்பீங்க. ஏன்னா நானும் அப்படிலாம் நினைச்சேன். இதுல இந்த சீன் தான் நடக்க போகுதுன்னு சொல்லி எதிரே பார்க்க முடியாது. சீசன் 1 பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும், இவர் தான் ராஜாவா வரப்போறான்னு நினைப்பீங்க. இவர் தான் ரொம்ப நல்லவர். ஆனா அவர் தலையே வெட்டிடுவாங்க. ஸோ அங்க ஆரம்பிக்கிற பிரச்சனை தான் அதோட பிரச்சனையா தான் போவோம். அதால நீங்க ஃபுல் சீசனும் மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாத்துருங்க. இதுல வர போர் சீன்லாம் வேற லெவல்ல இருக்கும். இதுல ஜான்ஸ்னோன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் இரும்பு சிம்மாசனத்துல உண்மையான உட்கார வேண்டிய வாரிசு. ஆனா கடைசியில் அவரே உட்கார விட மாட்டாங்க. இந்த கேம் ஆஃப் த்ரான்ஸ் சீரிஸ்ல நிறைய பேர் வருவாங்க. அதுல கடைசி வரைக்கும் உங்களுக்கு 2 பேர் தான் பிடிச்சிருக்கும். அவங்கள தான் ஹீரோ நினைப்பீங்க. அதுல டெரியன் லானிஸ்டர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரை ஃபர்ஸ்ட் பார்க்க உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் போக போக தான் அவர் பிடிக்க ஆரம்பிக்கும். அடுத்ததான் நம்ம ஜான்ஸ்னோன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் நடத்துற போர்லாம் வேற லெவல்ல இருக்குங்க. அதுவும் இல்லாம இறந்து போனவங்களும் உயிரோட வந்து சண்டை போடுவாங்க. அந்த போர்லாம் வேற லெவல்ல போரா இருக்கும். அந்த எபிசோடு பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், ஜெயிக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லைன்னு. ஆனாலும் ஜெயிச்சிருவாங்க. அதால ஒரு சீசனும் ஒரு எபிசோட லைனா பார்த்துட்டு வந்துருங்க மிஸ் பண்ணாம. ஹீரோனை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. 3 டிராகன் வச்சிருக்கிறவங்களாம் பெரிய மயூர் மாதிரி சொல்லி சுத்தின்னு இருக்கும். அந்த 3 டிராகன்ல ஒரு டிராகன் தான் கடைசியில உயிரோட இருக்கும். இந்த வெப் சீரிஸ் தமிழ்ல ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லி டெலிகிராம் ஃபுல்லா தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. கடைசியா ஜியோவும் ஹாட் ஸ்டாரும் ஒன்று சேர்ந்ததால என்னால பார்க்க முடிஞ்சுச்சு. இன்னும் வரைக்கும் டாப் 10க்குள்ளே இருக்கு. நான் ஃபுல்லா பார்த்து முடிக்கவே 3 மாசம் கிட்ட எடுத்துக்கு. நான் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அப்பப்போ ஒரு எபிசோட பார்த்து நீங்களும் மிஸ் பண்ணாம கண்டிப்பா இந்த ஃபுல் வெப் சீரிஸும் பார்த்துருங்க. அதுவும் இல்லாம ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், ஃபேமிலியா உட்காந்து டிவியில பாக்குற வெப் சீரிஸ் இது கிடையாது. ஏன்னா 18+ சீன்லாம் கண்டிப்பா ஒரு எபிசோட்லயும் கண்டிப்பா வந்துடும். அதால நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஓடிடிக்கு ரூல்ஸே கிடையாது. அவங்களே காசு கொடுத்து இது மாதிரி சீன்லாம் வேணும்னு சொல்லுவாங்க. அதால ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம இப்ப நான் சொன்ன 10 வெப் சீரிஸ் இருக்குல்ல, அதுல மிச்சம் இருக்கிற 9 வெப் சீரிஸ் கூட நீங்க பார்க்கவே வேண்டாம். இது மட்டும் பாருங்க கூட நான் சொல்லுவேன். ஓகே, இந்த வீடியோ நான் இப்பயே முடிச்சுக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணுங்க. ஏன்னா அடிக்கடி வீடியோ போட்டு நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அதால பெல் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.